ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான, நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்து வச்சு சட்னி எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் உள்ள பொருளே வச்சு செஞ்சிடலாம். இந்த டேஸ்டான சட்னியை நம்ம எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வெஸ்ட். நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கேஸை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன், அதாவது பெரிய ஸ்பூனால் 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். தோலோடு இருக்கும் இல்லையா, அந்த உளுந்து. அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப கருப்பாயிடக்கூடாது, லைட்டாக செவந்து வரணும். இதை ரொம்ப கவனமாக வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா நம்ம சட்னி டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் நான் ஒரு 6-7 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது வறுபடணும்லாம் இல்லை, லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 10-15 சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 8 போட்டுக்கோங்க, போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸை தக்காளி. நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துருந்தீங்கன்னா 1 சேர்த்துக்கோங்க. நான் 2 சின்னதாக இருக்கிறதுனால 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக அந்த வீடியோவில் தெரியுது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இப்போ ஒரு சின்ன சைஸ் துண்டு புளி, பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. எதுவுமே கருப்பாகலை, ஆனால் கரெக்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இது கூட டேஸ்ட்டு இது புளி சேர்த்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு சின்ன சைஸ் துண்டு புளி எடுத்து சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். இது நல்லா ஆறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கணும். அப்போ தான் இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துருக்கிறதுனால கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதனால் தப்பு இல்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு அதை வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதே போலவே 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனவுடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வாரத்துக்கு 2 முறை குழந்தைங்க, பெரியவங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கை கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துடலாம். இந்த சட்னியை இட்லிக்கு, தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி நம்ம சாதத்து கூட, அதாவது புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை பழ சாதம் இதெல்லாம் செய்யும்போது அது கூட வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இதை ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம உளுந்து வறுக்கும்போது ரொம்ப கவனமாக வறுக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கருப்பு உளுந்துங்கிறதுனால தோலோடு இருக்கும், அதுவே கருப்பாக இருக்கும். அதனால் வறுக்கும் போது நல்ல கோல்டன் கலர் வர வரையில் வறுத்தா போதும். அதுக்கு தான் கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போ நம்ம சூப்பரான கருப்பு உளுந்து வச்சு சட்னி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு இன்றைக்கி நான் தோசை செஞ்சு வச்சுருக்கேன். இதே போலவே ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க. இதை நீங்கள் வாரத்துக்கு 2 டைம் கண்டிப்பாக செய்யுங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கருப்பு உளுந்து சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.